அலோகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸில் என்ன கான்செப்ட்லாம் இருக்கும்னு பார்த்தோம். பை பர்சன்டேஜ் அண்ட் ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் லேபர் காஸ்ட்டு, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, ஒரு மணி நேரம் ஹவருக்கு மேன் ஹவர் ரேட்டு, மிஷின் ஹவர் ரேட்டு. சில நேரங்களில் இப்போ ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு இந்த ட்ரில்லிங் மிஷின் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ ரேட் வந்து பண்ணுவாங்க. அடுத்து யூனிட் ரேட்டு, ஒரு பீஸுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. இங்கே ஃபார்முலா யூஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட்டு மக்திங் ஓகே மக்கா படிச்சுக்கணும். பெர்சன்டேஜ் ஆஃப் ஓவர் ஹெட் இதுனா டோட்டல் ஓவர் ஹெட் காஸ்ட் பை ப்ரைம் காஸ்ட் இன்ட்டு 100. ஓகே, அப்போ என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் ஏக்கு ப்ராடக்ட் பி கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஓவர் ஹெட் வந்து 1,20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓவர் ஹெட்னு கேட்டாங்க. டோட்டல் ஓவர் ஹெட் காஸ்ட் பேஸ் டோட்டல் ப்ரைம் காஸ்ட் இன்ட்டு 100. ஓகே, டோட்டல் ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளவு? 1,20,000. டோட்டல் ப்ரைம் காஸ்ட் எவ்வளவு? 2 லட்சம் 2.5 லட்சம் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கிடச்சிருக்குது. ப்ராடக்ட் ஏவோட ப்ரைம் காஸ்ட் கேட்டோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ப்ராடக்ட் பியோட ப்ரைம் காஸ்ட்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். அதில் ஓவர் ஹெட் கேட்டிருக்காங்கன்னா 48%, 1900க்கு 48% எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து திருப்பி 1,850 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பிக்கு, அதுக்கு 48% எவ்வளோன்னு இருக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சின்ன விஷயம் தான். டோட்டல் ஓவர் ஹெட் பை டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு. அப்போது டேரெக்டாக ஃபார்முலா போடணும். பர்சன்டேஜ் ஆன் காஸ்ட்னா டோட்டல் ஓவர் ஹெட் பை டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் இன்ட்டு 100. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுவும் டேரெக்டான ஃபார்முலா தான். 2001லேருந்து 2002 வரைக்கும் 22,000 ரூபா இது பண்ணியிருக்காங்க. மெஷின் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,200 ஹவர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்போ 2.25 வருஷத்துக்கு எவ்வளோ காசு செலவாகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ மேன் மெஷின் ஹவர் ரேட் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் பை இந்த டோட்டல் மெஷின் ஹவர்ஸ். அப்போ 10 ரூபா பெர் ஹவருக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.25 ஹவர் கன்சியூம் பண்ணியிருக்கு. 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா அப்படின்னா மொத்தம் 22.5 ரூபா வந்து செலவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட்டு. அப்போது டோட்டல், அதாவது இப்போ வந்து 1,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது வந்து என் காசு வந்து நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் பை குவான்டிட்டி. இப்போ வந்து எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னா 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 10 ஆப்பிள் வாங்கியிருக்கேன், ஒரு ஆப்பிளோட விலை 50 ரூபா அப்படிங்கிறது முடிச்சிருக்கேன். அந்த மாதிரி விஷயம் பெர் யூனிட்டு கேட்டிருக்காங்க. 500 ரூபாய்க்கு 10 ஆப்பிள் நான் வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளோன்னு கேட்டால் 500 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகே, இது வந்து கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே டேரெக்டான டேட்டா. 10% ப்ரைம் காஸ்ட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்னது? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. 10% ஒர்க் காஸ்ட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஓவர் ஹெட்டு. 20% டோட்டல் காஸ்ட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ப்ராஃபிட்டு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்கன்னு. இது ப்ரைம் காஸ்ட்டுக்கான ஃபார்முலா எழுத போகிறோம். டேரக்ட் லேபர் காஸ்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 5 மணி நேரம். இப்போ 1 மணி நேரத்துக்கு 200 ரூபா அப்படின்னா 5 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 125 ஹவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 4 ரூபா அப்படின்னா 125 ஹவர் எவ்வளவு? இதில் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? 0 போட்டுக்கலாம். இந்த டேரக்ட் லேபரில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? 25 பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அப்படின்னாலே பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபேக்ட்ரி 10% ஆன் ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா 11,500. அதுக்கு 10% எவ்வளோ அது முடியும். ஃபேக்ட்ரி காஸ்ட் கேட்டிருந்தாங்க ப்ரைம் காஸ்ட்டு ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். இப்போ 11,500 ப்ளஸ் 1,150 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர். அதர் ஓவர் ஹெட் எப்படி கேட்டு கொடுத்துருந்தாங்க? 10% ஆஃப் ஒர்க் காஸ்ட்டு. 10% ஒர்க் 10/100 இன்ட்டு ஒர்க் காஸ்ட்டோட எவ்வளவு? 12,650 ரூபா. அதுக்கு பண்ணி வச்சோம். டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட்ரி கட் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ். அதுக்கு ஒரு வேல்யூ வந்துருது. ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? 13,915. அதுக்கு 20% கண்டுபிடிக்கணும். அது ஆன்சர். செல்லிங் ப்ரைஸ் ஃபார் 200 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு? டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டோட சேர்த்து தான் விற்றுருப்போம். அப்போ 16,692. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் செல்லிங் ப்ரைஸ் இவ்வளவு. மொத்தம் நான் எத்தனை யூனிட்டு நான் இது பண்ணியிருக்கேன்? 200 யூனிட் அந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு யூனிட்டோட விலை வந்து 83 ரூபா 49 பைசா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மேன் ஹவர்ஸ் கேட்டாங்கன்னா 25 எம்ப்ளாயிஸ் 25 நாள் ஒரு நாளைக்கு வேலை பார்த்துருக்கான். 25 நாள் ஒரு மாதத்துக்கு வேலை பார்த்துருக்கான். 8 மணி நேரம் வேலை பார்த்துருக்கான். மொத்தம் எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்கன்னா 5000 ஹவர்ஸ். லேபர் காஸ்ட் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா அப்படின்னா 5000 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை? 25,000 ரூபா அப்படிங்கிறது கணக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் ஹவர்லி ரேட்டு. 1 மணி நேரத்துக்கு ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் டைம் பேஜ் ரேட்டு. அதாவது அது எவ்வளவு? ₹5 பெர் ஹவர். 5 ரூபா கொடுப்பாங்க. எவ்வளோ நேரம் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா
அஸ்யூம் 8 hours ஒர்க்கிங் டேஸ். ஓகே, 2 இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 25% வேலை பார்க்குறாங்க, 35,000 ஒர்க்கர்ஸ் இருக்க ரேட்டு, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், நம்பர் ஆஃப் வேஜ் ரேட்டு, டோட்டல் ஹவர்ஸு, டோட்டல் ஓவர் டைம் வேஜ் ரேட். ஓகே, அப்போ 2 × 5 = 10 per hour. இந்த டபுள். ஓகே, ஒரு விஷயம், வேர் பெய்டு டபுள் தான் நார்மல் ரேட். நார்மல் ரேட்டை விட டபுள் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா அப்படின்னா டபுள் பண்ணிங்க எவ்வளோ 10 ரூபாயாக கொடுத்து கொடுப்பாங்க. டேட்டாவை தான் தேடிட்டு இருந்தேன். இப்போ ஹவர்லி ரேட் எவ்வளோ 2 × 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சி. ஜஸ்ட் அந்த ஃபார்மாஸை மட்டும் எழுதி வச்சுட்டு சம்முக்கு தேவைப்படும் போது சம்ம என்ன பண்ணிக்கணும்னா டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோ போகும்.